தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். அல்லேலூயா. நம்முடைய வாயில பாருங்க, அப்படி துதி வரணும், எப்போதும் துதி வரணும். நடக்கும்போது துதி வரணும், உட்காரும்போது துதி வரணும், பாடும்போது துதி வரணும், துவைக்கும் போது துதி வரணும், சாப்பிடும் போது துதி வரணும். இப்படி நம்ம எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரம், எப்போதும் அவர் துதி வாயில் இருக்கும். பாருங்க, ஒரு நாளிலே 7 தரம் அவன் கர்த்தரை துதிக்கிறான். அல்லேலூயா. அதனால அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, அப்போ கர்த்தரை நம்ம எக்காலத்திலும் ஸ்தோத்திரிக்கணும். அவர் துதி எப்போதும் என்ன செய்யணும்? வாயில் இருக்கணும். இருந்தா ஃபாதர் சொல்றாரு, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவார். அல்லேலூயா. நமக்கு பிரச்சனை கொண்டு வரணுங்கிற சாத்தான் வருவான், நம்ம துதிக்கிறத பார்த்தா நம்ம ஓடி போயிடுவான். அல்லேலூயா. நம்ம புலம்புறத பார்த்தானா முதுகு மேல ஏறி உட்காந்துருவான். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம புலம்புனா முதுகு மேல ஏறி உட்காந்துருவான். ஆமா, நம்ம துதிச்சா ஓடி போயிடுவான், நம்ம புலம்புனா முதுகு மேல என்ன செஞ்சிருவாங்க? ஏறி உட்கார்ந்துருவான். அதனாலதான் தாவீதுக்கு அந்த மேட்டர், அந்த ரகசியம் புரிந்தது. அதனால தாவீது என்ன பண்ணா? நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது வாயில் இருக்கும். மாமனார் கொல்றதுக்கு வகை தேடுறாரு, சோத்திரம் பரவாயில்ல, மாமனார் தானே, அந்த ஆள் ஏதோ மண்கண்ணில் அப்படி கொலை பண்றதுக்கு தேடுறான்னு சொல்லி விட்டுட்டான், துதிச்சான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் மகன் அப்சலோமே இவனை கொல்றதுக்கு வகை தேடுறான். அப்பொழுது பாருங்க சோத்திரம், அப்பொழுதும் துதிச்சான். சோத்திரம். கர்த்தர் பாருங்க, கடைசி வரைக்கும் அவனுடைய சிங்காசனத்தை யாராலும் கவிழ்க்க முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா.